இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் அமெரிக்காவின் நாசாவின் முதல் கூட்டு செயற்கைக்கோளான நிசார் இஸ்ரோவின் GSLV F-16 ராக்கெட் மூலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் ஏவப்பட இருக்கிறது. நிசார் செயற்கைக்கோள் 2392 கிலோ எடையை கொண்ட ஒரு தனித்துவமான பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளாக கருதப்படுகிறது. நாசாவின் L-பேண்ட் மற்றும் இஸ்ரோவின் S-பேண்ட் என்ற இரட்டை அதிர்வெண் செயற்கை துளை ரேடார் வகையைச் சேர்ந்தவையாக சொல்லப்படுகிறது. இந்த செயற்கைக்கோள் வானிலை, பகல் மற்றும் இரவு தரவுகளையும் வழங்குவதுடன் பரந்த அளவிலான பயன்பாடுகளை செயல்படுத்தும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் நிசார் அனுப்பும் தகவல்களை உலகம் முழுவதும் உள்ள ஆராய்ச்சியாளர்களும் பெற முடியும் என்ற சிறப்பு தகவலும் சொல்லப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகர். வணக்கம். இந்த நிசார் செயற்கைக்கோள் வழங்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆராய்ச்சியாளர்களுமே பெற முடியும் அப்படின்ற ஒரு அருமையான தகவல் சொல்லப்படுது. இது குறித்த முழு விவரங்கள் என்ன? இந்தியாவுடைய இஸ்ரோ மற்றும் அமெரிக்காவுடைய நாசா ஆகிய இரண்டு விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் சார்பாக இணைந்த செயற்கைக்கோள் நிசார் இன்று GSLV F-16 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றது. இதற்காக சென்னை அடுத்த ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து இந்த ராக்கெட் ஏவுவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. சரியாக 5:25 நிமிடங்களில் ஆட்டோமேட்டிக் லான்ச் சீக்வன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தானியங்கி முறையில் இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படக்கூடிய நிகழ்வு என்பது அதற்கான சமிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த நிசார் செயற்கைக்கோள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுடைய மிக முக்கியமான ஒரு பார்வையை பட்டிருக்கின்றது. காரணம், இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய இந்த S-பேண்ட் மற்றும் L-பேண்ட் என்ற இரண்டும் இணைந்து செல்லக்கூடிய முதல் செயற்கைக்கோளாக இது இருக்கின்றது. காரணம், இதனுடைய வடிவமைப்பு மற்றும் இதனுடைய துல்லிய தன்மை என்பது அந்த அளவிற்கு மிக அதிகமாக இருக்கும். இதில் இருந்து ஏற்கனவே EOS என்று சொல்லப்படக்கூடிய எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டுகளிலேயே இது மிகவும் ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. மிக முக்கியமாக ஏற்கனவே புகை கண்காணிப்பு செயற்கைக்கோளாக இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலிருந்தும் பல்வேறு செயற்கைக்கோள்கள் செயல்படுகின்றன. இந்தியாவிலிருந்தும் ஏற்கனவே 7 செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டு பல்வேறு பகுதிகளை கண்காணித்து வருகின்றன. காடு, மலை, அதே போல பனி படர்ந்த இமயமலை பகுதிகள், அதே போல கடல் வழி போக்குவரத்து, விமான போக்குவரத்து, பாதுகாப்புத்துறை என பல்வேறு காரணிகளுக்காக இவை பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இன்று விண்ணில் செலுத்தப்படக்கூடிய நிசார் என்பது மிகவும் அதிக பொருட்செலவில் சுமார் 11,500 கோடி செலவில் இதனுடைய திட்ட மதிப்பீடு என்பது கடந்த 2014ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டு ஒவ்வொரு பணிகளாக மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது இந்த 2025ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றது. புவியிலிருந்து 745 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டு வட்ட பாதையில் புவியை சுற்றி வரக்கூடிய வகையில் இது முழுமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக நீள்வட்ட பாதையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டை அல்லது குறிப்பிட்ட ஒரு எல்லையை பாதுகாக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை வடிவமைப்பார்கள். இதனுடைய அமைப்பு என்பது ஒரு வட்டமாக சுற்றி வரக்கூடியதாக இருக்கின்றது. 12 நாட்களுக்கு ஒரு முறை மொத்த பூமியையும் புகைப்படம் எடுக்கக்கூடிய அளவில் இந்த நிசார் செயற்கைக்கோள் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய அந்த NISIR என்று சொல்லப்படக்கூடியது நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்ரோச்சர் ரேடார் என்று சொல்கின்றார்கள். இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த சிந்தட்டிக் அப்ரோச்சர் ரேடார் என்பது உலகிலேயே இதுவரை இல்லாத அளவில் ஒரு தனித்துவமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதில் S-பேண்ட் L-பேண்ட் என்று சொல்லப்படக்கூடிய 2 தனித்துவமான கருவிகள் இருக்கின்றன. இவற்றின் மூலமாக தரைப்பரப்பு, நிலப்பரப்பு, கடல் பரப்பு, பனி சூழ்ந்த பகுதி, அதே போல அதிகமாக மேகமூட்டங்கள், பனி இருக்கக்கூடிய பகுதிகளும் கூட அதையும் ஊடுருவி அது இருக்கக்கூடிய நிலப்பரப்பை பார்க்கக்கூடிய அளவில் இதனுடைய அந்த அது தனித்துவமான ஒரு வடிவமைப்பு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. 12 நாட்களுக்கு ஒரு முறை மொத்த பூமியை சுற்றி வந்து ஒரு அங்குலம் அளவில் அதில் மாற்றங்கள் இருந்தாலும் அதனை துல்லிய தன்மையுடன் காட்டக்கூடிய அளவில் இதனுடைய வடிவமைப்பு என்பது இருப்பதாக நாசா தெரிவித்திருக்கின்றது. மிக முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட பரப்பை முழுவதுமாக அந்த சிந்தட்டிக் அப்ரோச்சர் ரேடார் மூலமாக செல்லக்கூடிய அந்த கதிர்வீச்சு பூமியில் பட்டு திரும்ப வரும்பொழுது அதனை முழுமையாக ரிசீவ் செய்வதற்கு சுமார் 9 கிலோமீட்டர் கொண்ட ஒரு விட்டம் அளவு கொண்ட ஒரு ரேடார் என்பது தேவைப்படும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய அளவிலான இந்த ரேடார் மூலமாகவே மிக துல்லியத்தன்மை வாய்ந்த, அதாவது அதனுடைய வேகத்தில் பயணிக்கும் பொழுதே அந்த கதிர்கள் பூமியில் பட்டு திரும்ப வரக்கூடிய கதிர்களை அது முழுமையாக ரிசீவ் செய்து அதனை முழுமையாக மற்ற கதிர்களுடன் ஒப்பிட்டு அந்த பூமியுடைய பரப்பை மிக துல்லியத்தன்மையுடன் கொடுக்கக்கூடிய அளவில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நாசா மற்றும் இஸ்ரோ நேரடியாக இதனை கண்காணிக்கக்கூடிய அளவில் இது செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாசாவுடைய விஞ்ஞானிகளும் இஸ்ரோவுடைய விஞ்ஞானிகளும் எப்பொழுதும் இதனை நேரடியாக கண்காணித்து அதிலிருந்து வரக்கூடிய தரவுகளை முழுமையாக எடுத்துக்கொண்டே இருக்க முடியும்.
12 நாட்களுக்கு ஒரு முறை அந்த மலைப்பரப்பு, அதே போல விவசாய நிலங்கள், அதே போல காடுகள், பனி, அண்டார்டிகா உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த பனிப்பாறை பிளவுகள், அதிலிருந்து சிறிய நகர்வுகள் என மிக ஒரு அங்குலம் இடைவெளியில் அதனுடைய மாற்றங்கள் இருந்தாலும் முழுமையாக அதனை கண்காணித்து பழையவற்றுடன் ஒப்பிட்டு முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதனால் ஒரு நிலப்பரப்பில், ஏற்கனவே மலைப்பரப்பில் இந்த நிலச்சரிவு ஆகியவற்றை முழுமையாக கண்காணிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியிருக்கின்றன. 40 வினாடிகளில் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றது. விண்ணில் செலுத்தப்பட்ட சரியாக 19 நிமிடத்தில் அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்படும். அதன் பின்பாக உடனடியாக அதனுடைய பணிகள் என்பது தொடங்கும். முதல் 6 மாத காலங்கள் இந்த செயற்கைக்கோள் பல்வேறு தரவுகளை 2 நாடுகளுக்கும் கொடுக்க இருக்கின்றது. அந்த தரவுகள் மிக மிக முக்கியமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 15 நாட்களுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய இந்த முழுமையான இமேஜ் மூலமாக உலகில் எந்த இடங்களில் ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர் அல்லது மாற்றங்கள் என பல்வேறு விஷயங்களை உடனடியாக அவர்கள் கணிக்க முடியும். அதே போல பெருமழை, வெள்ளம், பனிக்கட்டி உருகுதல், நிலச்சரிவு என அனைத்தையும் முழுமையாக கண்காணிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வெற்றிகரமாக GSLV விண்ணில் செலுத்தப்பட்ட सभी दर्शक हमारे साथ बने रहिए। सर्वप्रथम T-4.8 सेकंड्स पर L40s का प्रज्वलन हम देखेंगे। 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. All L40 engines generating nominal thrust. S139 motor ignited. 5 seconds. That's a Speed magnificent tracking. of the GSLV Lift F-16 off normal. NISAR mission. The deafening roar of GSLV and beautiful 15 seconds. silhouette brightening the Sriharikota sky. जी हाँ, अभी आपने देखा चारों L40 तथा कोर बूस्टर S139 का सफल प्रज्वलन 25 seconds. और GSLV F-16 का उत्थापन द्वितीय प्रमोचन मंच से, और ये अपने गंतव्य की ओर बढ़ता हुआ। हम यहाँ कंपन महसूस कर पा रहे हैं मिशन नियंत्रण केंद्र पर। The first stage of GSLV with S139 solid core motor and 4 L40 liquid strap-ons thrusting together. 7,800 kilonewton cumulative thrust. First stage performance normal. Sharwan is in main auto. The day of launch Plus wind 1 biasing minute. program that is fed into the onboard computers helped the rocket to Shah veer 2 is through in the main auto. atmosphere with minimal aerodynamic loads. प्रथम चरण का कोर बूस्टर लगभग 100 सेकेंड्स तक प्रज्वलित रहेगा तथा L40 चरण 150 सेकेंड तक प्रज्वलित रहकर शांत हो जाएंगे। तत्पश्चात इसे यान से पृथक कर दिया जाएगा। वर्तमान में सभी तंत्र सामान्य निष्पादन करते हुए और यान अपने अपेक्षित पथ का अनुकरण करता हुआ First जा stage रहा है। performance normal. Currently, the rocket is in open loop guidance. Shar ground station is tracking. S139 burnout. कोर बूस्टर का प्रज्वलन समाप्त हो चुका है। Here Plus we have 2 an minutes. announcement from the Range Operations Director that the booster has stopped its operation. The 4 L40s are thrusting still. First stage performance normal. प्रथम चरण का कार्य निष्पादन पूरी तरह सामान्य। यान उद्दिष्ट दिशा की ओर अग्रसर होता हुआ वर्तमान में प्रथम चरण प्रज्वलित है। L40s प्रज्वलित हैं। इनका कुल कार्यकाल 150 सेकंड का होगा। L40 shut off. GS2 ignited. GS1 separated. 1S. IS 1/2 main separated. पुष्टि की है। प्रथम चरण को सफलता से पृथक किया जा चुका है Payload तथा fairing separated. द्वितीय चरण का प्रज्वलन शुरू हो चुका है। Marking Closed loop the guidance milestone of initiated. the flight, the GS1 has undergone a hot separation and GS2 commenced its operation and thrusting nominally. The payload fairing has also been separated and closed loop guidance has been initiated. जी हाँ, इस दौरान Second stage performance यान normal. वातावरण से बाहर जा चुका है, इसलिए पेलोड फेयरिंग या ऊष्मा कवच की आवश्यकता नहीं रहती, इसलिए इसे यान से पृथक कर दिया जाता है। और अब यान क्लोज लूप गाइडेंस के अंतर्गत है और स्वतः ही अपना दिशा निर्धारण कर रहा है।
Powered by the Vikas engine that uses the Earth storable propellant combination of UH-25 and N2O4, the second stage of GSLV develops 846 kilonewton thrust in vacuum. Burn time for this mission of GS2 is 140 seconds. +4 minutes. दर्शकों का उत्साह देखते ही बनता है यहाँ पर सभी Second उत्साहित stage इस प्रमोशन performance को लेकर। normal. द्वितीय चरण सामान्य निष्पादन करता हुआ अग्रसर है अपने उद्दिष्ट कक्षा की ओर। इसमें इस चरण में UH-25 तथा N2O4 ईंधन का प्रयोग किया जाता है। यह विकास इंजन द्वारा संचालित है। इस चरण का कुल प्रज्वलन काल लगभग 150 सेकंड का होगा। Cryo stage start authorized. जैसा कि हमने पहले बताया था, द्वितीय चरण Second प्रज्वलन stage के दौरान performance ही normal. तृतीय चरण को अनुमोदित कर दिया जाएगा। There is a confirmation of the authorization of the third stage or the cryo stage. Completed its Cascade ignition operation and was commanded. jettisoned from the ongoing vehicle. द्वितीय चरण के सफलतापूर्वक प्रदर्शन के पश्चात Cryo उसे stage यान से ignition पृथक कर दिया confirmed. गया है और तृतीय तथा अंतिम चरण का प्रज्वलन शुरू हो चुका है। The यह बहुत ही cryogenic जटिल चरण है। इसके साथ ही दर्शकों का उत्साह, यह अंतिम चरण है जो उपग्रह को उद्दिष्ट कक्षा की ओर ले जाएगा। The cryogenic upper stage has commenced its operation. Cryo stage operating at operated level. The CUS stage with CE 7.5 engine with liquid hydrogen as fuel and liquid oxygen as oxidizer with a nominal thrust of 73.55 kilonewton. In this mission, there will be a thrust upratement of 11%, that is Cryo stage performance normal. 81.64 kilonewtons for about 405 seconds. +6 minutes. वर्तमान में तृतीय चरण क्रायो अपर स्टेज कार्यरत है। इस दौरान यह लगभग 75 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न कर रहा है। यह चरण लगभग 850 सेकंड्स तक जारी रहेगा। वर्तमान में सापेक्ष गति 3.49 किलोमीटर प्रति सेकंड तथा ऊंचाई 514 किलोमीटर की हो चुकी है। Cryo stage performance An normal. altitude of 528 kilometers. Shar and Trivandrum stations continue to extend tracking and telemetry support. When the cryo stage had commenced action, the instantaneous relative velocity was 3.5 kilometers per second. While +7 the end minutes. of thrust upratement, it becomes 4.5 kilometers per second. For the next 400 seconds that follow, there is a significant addition in the relative velocity of up to 7.5 kilometers per second. Cryo stage performance normal. सभी विशिष्ट वैज्ञानिक यहाँ उपस्थित इस घटना के साक्षी बनने के लिए। तृतीय चरण का निष्पादन पूरी तरह सामान्य। इस दौरान भू स्थित रडार स्टेशन शार तथा त्रिवेंद्रम इसे भलीभांति ट्रैक कर रहे हैं। The altitude gained during thrust upratement is about 400 kilometers in cryostage operational regime. When the thrust upratement ends, there is a considerable increase in relative velocity at a marginal loss of altitude. +8 minutes. तृतीय चरण की यात्रा लगभग 850 सेकंड्स तक जारी रहेगी। इस दौरान आपको उपग्रह के बारे में कुछ जानकारियां उपलब्ध करा सकते हैं। नासा इसरो सिंथेटिक Cryo अपर्चर stage रडार, performance normal. जिसे संक्षिप्त में NISAR कहते हैं, वैज्ञानिकों को प्राकृतिक खतरों और विनाशकारी घटनाओं जैसे भूकंप, ज्वालामुखी विस्फोट
और भूस्खलन जैसी प्राकृतिक घटनाओं को बेहतर ढंग से समझने के लिए मदद करेगा। उपग्रह की बादलों को भेदने की क्षमता के कारण यह तूफान और बाढ़ जैसी मौसमी आपदाओं के दौरान त्वरित व सटीक जानकारी उपलब्ध कराने में सक्षम होगा, जिससे तत्काल प्रतिक्रिया समुदायों को मदद मिलेगी। यह बर्फ की चादर, ग्लेशियर और समुद्री बर्फ में परिवर्तन जैसे प्रमुख वैश्विक पृथ्वी अवलोकन को प्रदान करेगा। साथ ही वनों की कटाई, वनाग्नि तथा स्थायी रूप से बर्फ से ढकी हुई जमीनों का अवलोकन करने में भी सक्षम होगा। यह एक अग्रणी मिशन है जो कि पृथ्वी की प्रतिक्रियाओं के बारे में वैज्ञानिक जानकारी का खजाना प्रदान करेगा। इन सभी वैज्ञानिक आंकड़ों के लिए लगभग 9000 किलोमीटर दूर वैज्ञानिक आपस में जुड़ चुके हैं तथा आपसी सहयोग से इस महत्वाकांक्षी मिशन को एक व्यापक लक्ष्य तक पहुंचा रहे हैं। அமெரிக்கர்களும் நாமும் சேர்ந்து இந்த திட்டத்தை கிட்டத்தட்ட சந்திரயான் மாதிரியே அனுப்புவது நம்முடைய ஜிஎஸ்எல்வியில் செயற்கைக்கோள் நம்முடையது, அதில் ஒரு கருவி நம்மது, இன்னொரு கருவி அவங்களுது, மாதிரி கூட்டு வச்சு கொண்டு போகிறோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த நாடும் பூமியை நோக்கி இது மாதிரியான ஆராய்ச்சி இதற்கான இவ்வளவு செலவு செஞ்சு இவ்வளவு முயற்சி எடுத்து இவ்வளவு துல்லியமான கருவியை செய்தில்லை அப்படிங்கிறது தான் நிசார். ஏன்னா 1500 கோடி டாலர் செலவுன்னு வச்சுங்களேன். அப்படின்னு எவ்வளவு? 12,000 கோடி ரூபாய் பூமியை பற்றி புரிஞ்சு கொள்வதற்காக. அதில் மிக அதிகமான செலவு கிட்டத்தட்ட அதனுடைய 90% வந்து அமெரிக்காவில் செய்யப்பட்ட செலவு தான். இந்தியாவில் நம்ம வந்து 800 கோடிக்கு தான் அதுக்குள்ளேயே முடிச்சிருக்கிறோம். அது ஜிஎஸ்எல்வி செஞ்சிருக்கிறோம், செயற்கைக்கோள் செஞ்சிருக்கிறோம், அதனுடைய ஒரு எஸ்பேண்ட் சார் இருக்குல்லையா அதுவும் நான் செஞ்சிருக்கோம். இருந்தாலும் கூட நம்முடைய செலவு கவி தான். ஆனால் அவர்கள் செலவு பல காரணங்களுக்காக இருந்திருக்கு. அதில் முக்கியமானது இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய ஆண்டனாவை நம்ம விண்வெளியில் போய் பிடிச்சு பார்த்ததில்லை. அதாவது கூட மாதிரி மடக்கி வச்சுட்டு தான் போகும்போது இருக்கும் ஜிஎஸ்எல்வியில். மேலே போன பிறகு அதனுடைய ஆர்பிட்டுக்கு சரியாக வந்தால் பிறகு கீழிருந்து கட்டளை பிரகாரம் அது விரிந்து பார்க்கும் பொழுது 12 மீட்டர் விட்டம், 12 மீட்டர் விட்டம் அப்படின்னா கிட்டத்தட்ட 36-37 அடி இருக்கக்கூடிய விட்டம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆண்டனாவை விரும்பி பார்ப்பாங்க. அங்கிருந்து வரக்கூடிய சிக்னல்களை வந்து பூமியில பட்டு திரும்பி வருது இல்லையா, அதனுடைய சமிக்கைகளை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த சமயத்துல பூமி எப்படி இருக்கு, பூமியினுடைய பனிப்பரப்பு எப்படி இருக்கு, பூமியினுடைய காட்டுப்பரப்புகள் எப்படி இருக்கு, மலைப்பரப்புகள் எப்படி இருக்கு, நீர்ப்பரப்பு எப்படி இருக்கு, நீரினுடைய ஈரத்தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத உடனுக்குடன் அது தெரிவிக்கும். அது உலகம் முழுவதும் போய் உள்ள சுத்தி வருவதற்கு 12 நாட்கள் ஆகும் முழு படத்தை எடுக்கிறதுக்கு. அப்போ 12 நாளுக்கு ஒரு முறை நம்ம வந்து எந்த நேரத்திலையும் 12 நாளுக்கு முன்னால பூமி எப்படி இருந்துச்சு, 12 நாளுக்கு முன்னால பூமியினுடைய பல கட்டங்கள் சொன்னலையா, அது நாடி துடிப்பாக இருக்கலாம் அல்லது ரத்த அழுத்தமாக இருக்கலாம் சொல்றேன் இல்லையா, அது மாதிரி பூமியினுடைய பல தன்மைகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வாய்ப்பு உருவாக்கும். எதனால இது தெரியும் பொழுது நாளைக்கு எந்த இடத்துல நிலநடுக்கம் வருவதற்கான அறிகுறிகள் இருக்குதா அப்படின்னு முன்கூட்டியே சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு உருவாகும். அதே மாதிரி ஏதோ ஒரு இயற்கை பேரழிவு வந்துச்சுன்னா அந்த பேரழிவுனால என்ன ஆச்சு அப்படிங்கிறத உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கும். பலதும் செய்வதற்காக இருக்கும். அதே மாதிரி பயிர் வளர்ச்சி இருக்குது, அதை வச்சுக்கிட்டு இந்த வருஷம் சாகுபடி, நெல்லினுடைய சாகுபடியா கோதுமையோட சாகுபடியா எப்படி இருக்க போகுது முன்கூட்டியே சொல்ல முடியும். நீரினுடைய ஈரத்தன்மையை வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு பாசனம் எப்படி போக முடியும் அது சொல்ல முடியும். இப்படி பல வகைகள்ல ஒரு மனிதனுக்கு இப்ப இருக்கக்கூடிய மருத்துவர்களால் என்னென்ன சோதனைகள் செஞ்சுட்டு அவனை பத்திரமாக பார்த்துக்க முடியுதோ, உடல்நல பார்த்துக்க முடியுதோ, அதே மாதிரி பூமியை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த செயற்கைக்கோள் மூலம் உருவாக்குறோம். சிறிதாக செஞ்சிருந்தோம் இல்லைன்னு இல்லை, ஆனா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த துல்லியங்களை எல்லாம் சேர்த்து இப்ப வந்து சிறப்பாக இந்த செயற்கைக்கோள் வந்திருக்கு. 2 ஃப்ரீக்வன்சில 2 பேரும் அமெரிக்காவும் இந்தியாவும். அது முக்கியமாக இந்தியா மேல் பறக்கும் பொழுதுதான் 2 ஃப்ரீக்வன்சியும் யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறனால நமக்கும் உலக அளவில் சேர்ந்து இயற்கை பேரழிவுகளை தெரிஞ்சுவதற்கும் இயற்கையை புரிந்து கொள்வதற்கும் பூமியை அறிந்து கொள்வதற்குமான
ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த செயற்கைக்கோள் இருக்க போகுது. இதிலிருந்து வரக்கூடிய தரவுகளை உலகில் இருக்கக்கூடிய எல்லா அறிவியலாளர்களும் எல்லா பல்கலைக்கழகங்களும் பங்கிட்டு அவர்களும் அவர்களாக செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் உருவாகுது. சமீபத்தில் அமெரிக்கா போனதான் பார்த்திருந்தேன். அங்க இருக்கக்கூடிய அறிவியலாளர்களை பல துறைகள் இருக்காங்க இல்லையா. ஏன் ஒரு பங்களாதேஷ்ல ஒரு பேராசிரியர் கூட பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நிறைய நீர்ப்பரப்புகள் இருக்கு. அந்த நீர்ப்பரப்புகள் அதையும் கூட சரியா பார்க்கும் பொழுது அந்த நீர்ப்பரப்பில் கூட எந்த அளவுக்கு அசுத்தம் கலந்துருக்கு இல்லையா, நீர் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குது, சுத்தம் இல்லாம இருக்குது சொல்ல முடியும். இதை அப்படியே எடுத்துட்டு போய் கங்கையும் கூட நாம் சுத்தப்படுத்துறோம் முயற்சி பண்றோம் இல்லையா. இதை உடனுக்குடன் கங்கை ஒவ்வொரு 12 நாளிலும் எப்படி இருந்துச்சு, எப்படி மாறுது, மாற்றம் பண்றாங்க இல்லையா, அந்த மாற்றத்தினுடைய பலன் உடனே கிடைக்குதா அப்படிங்கறத சொல்ல முடியும். அதாவது நம்முடைய ஆறுகளினுடைய சுத்தங்களை நாம் சரியாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள், நீர்நிலைகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகள், அதன் மூலயமாக மீன்கள் சரியாக வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்க முடியும். அப்படி இதன் மூலமாக வரக்கூடிய அறிவியல் ஆய்வுகள் தரவுகளை வச்சுக்கிட்டு நம்முடைய அறிவியலாளர்கள் பூமியை பற்றி, பூமியினுடைய வளத்தை பற்றி, பூமியினுடைய தன்மையை பற்றி, பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை நிகழ்வுகளை பற்றி கிட்டத்தட்ட உடனுக்குடன் தெரிந்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக இந்த நிசார் உருவாகுது. அதுல இந்த இப்படி ஒரு செயற்கைக்கோளை உருவாக்குவதற்கு அதாவது கூட்டு முயற்சி வருவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதில் சந்திரயான் பயன்பட்டது. சந்திரயான் வெற்றிக்கு பிறகு நாங்கள் உட்கார்ந்து பேசும் பொழுது நாசாவுக்கு நிறைய ஆய்வகங்கள் இருக்கு. அந்த ஆய்வகங்கள் ஒவ்வொன்றும் போட்டுட்டு இந்த திட்டம் கொடுப்பாங்க. அப்படி திட்டம் கொடுக்கும் பொழுது இந்த திட்டத்தை ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டரி பசிடோனா கலிபோர்னியாவில் இருக்காங்க. அவர்களும் நாமும் சேர்ந்து இஸ்ரோவும் சேர்ந்து இந்த திட்டத்தை நாசாவிடம் அறிவித்து, இஸ்ரோவிடம் அறிவித்து, நம்ம அரசாங்கம் அறிவித்து, அமெரிக்க இந்திய அரசாங்கம் ரெண்டுமே ஒத்துக்கொண்டு நீங்கள் இது செய்யுங்கள் அப்படின்னு பணி கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2013-14 வாக்குல அது மாதிரி நடந்துச்சு. இப்ப 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஏன்னா இந்த திட்டத்தை பல பயிற்சிகள், பல பரிசோதனைகள் செய்ய வேண்டியது. சமீபத்திலும் கூட கிட்டத்தட்ட போன வருடம் அங்கிருந்து வந்துருச்சு, செயற்கைக்கோள் முழுதும் நிலை வந்துருச்சு. ஆனா அதை முழு செயற்கைக்கோளை வச்சு பரிசோதித்து பார்க்கும் பொழுது சில தரவுகள் சின்ன மாற்றத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அதனால திரும்ப அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு அங்கு பழுது பார்க்கப்பட்டு திரும்ப அது பரிசோதிக்கப்பட்டு இப்ப முழுமையாக இன்னொரு முறை அதை பரிசோதிக்க பார்க்கப்பட்டு எல்லாம் சரி அப்படிங்கிற பட்சத்துல இப்ப ஜிஎஸ்எல்வியில் வச்சுட்டு அது போவதற்காக வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கோம். ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி நிறைய புவி செயற்கைக்கோள்லாம் இருக்கு, புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்லாம் இருக்கு. இந்தியாவில இருந்து நம்ம கார்ட்டோசாட், ரிசோசாட், இப்போ இஎஸ்ஓன்னு சொல்லக்கூடிய எர்த் ஆப்சர்வேஷன் சேட்டலைட் இப்படிலாம் நம்ம அனுப்புறோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கலாம், எப்படி நம்ம பாக்குறோம். இப்போ நீங்க உங்க ஜன்னல் வழியால வெளியில இருக்கக்கூடிய ஒரு ரோஜா செடியை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரோஜா செடி எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியும்? பள்ளியில படிச்ச இயற்பியல் தான். சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளி அந்த ரோஜா செடி மேல படுது. அந்த பட்ட ஒளி பிரதிபலித்து நம்ம கண்ணுக்குள்ள வருது. நம்ம கண்ணால அந்த செடியை நம்மளால பார்க்கலாம். அதே மாதிரிதான் இப்போ இந்த ரிசோசாட் அல்லது கார்ட்டோசாட் அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த பல்வேறு விதமான புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள்லாம் என்ன பண்ணுன்னா, சூரிய ஒளி பூமியிலிருந்து பட்டு பிரதிபலிப்பதை மிக துல்லியமான கேமராவை வச்சு படம் முடியும். ஓகே, அப்போ உங்களுக்கு சூரிய ஒளி வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அந்த விண்கலம் சூரியனுக்கு முன்னாடி இருக்கணும். அதாவது பூமியில எந்த பகுதியை நம்ம படம் பிடிக்கிறோமோ அந்த பகுதியில அந்த விண்கலம் பறந்து வரும்போது அந்த விண்கலத்துக்கு முதுகு புறமா சூரியன் இருக்கணும். இந்த தானே ஒளிச்சம் வர முடியும். அப்போ பகல்ல மட்டும்தான் பார்க்க முடியும், இரவுல பார்க்க முடியாது. மேகமூட்டமா இருந்தா, ஏதாவது எரிமலை வெடிச்சு ஒரு தூசு தொகையா இருந்தா பார்க்க முடியாது. இங்கதான் நிசாரினுடைய சிறப்பு அம்சம். இதில் நம்ம பயன்படுத்துவது ரெடார் கருவி. இப்போ நம்ம அந்த ரிசோசாட் அல்லது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள்ல சூரிய ஒளி பட்டு பிரதிபலிக்குது இல்லையா. இந்த செயற்கைக்கோள் நிசார் செயற்கைக்கோள் என்ன பண்ணும்னா, மைக்ரோவேவ் நுண்ணலைகளை உற்பத்தி செஞ்சு அனுப்பும். அது பூமியில பட்டு தெரிச்சு வரும் இல்லையா, அதை தான் படம் பிடிக்கும்.
ரடாரை வச்சு படம் பிடிக்கணும். ஆகையினால வந்து இரவா இருந்தாலும் படம் பிடிக்கலாம், ஏன்னா அங்கேருந்து தானே அந்த அலைகள் வருது. மேகமூட்டம் இருந்தாலும் பிடிக்கலாம், ஏன்னா மேகமூட்டத்தை தாண்டி இந்த நுண்ணலைகள் வரும். தூசு தும்பு எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆகவே எந்த வானிலை இருந்தாலுமே சரி, மேகமூட்டமா இருக்கு, इसकी पुष्टि हो चुकी है। प्रमोशन मिशन पे सफलता प्राप्त की जा चुकी है। GSLV F-16 vehicle has successfully injected the NISR satellite into its designated injection orbit. The GSLV F-16 NISR mission is successfully accomplished. History has been written today as NISR has been placed in the orbit successfully. Many hearty congratulations to ISRO, NASA and the users worldwide who will derive benefits of the Earth observation with this state-of-the-art NASA ISRO synthetic aperture radar satellite. Do stay tuned. Tune in for the address by Secretary DOS and Chairman ISRO and mission executives. We take leave from you. Namaskar. इस प्रक्षेपण के साथ नाइसार का प्रमोशन मिशन सफल होता है। आप सभी दर्शकों और वैज्ञानिकों को हार्दिक शुभकामनाएं। आइए आप सबको इसरो अध्यक्ष डॉक्टर वी नारायणन तथा विशिष्ट वैज्ञानिकों के शुभ संबोधन के लिए चलते हैं। முதன்முறையாக இஸ்ரோ நாசா இணைந்து உருவாக்கிய நிசார் எனும் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. GSLV F-16 ராக்கெட் தற்போது விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.